ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். உங்களுக்காக கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோட மண்டே ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக என்னோட ஈவினிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் மத்தியானம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன்னா குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி எந்திக்கணும் அப்படின்லாம் கிடையாது. குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திப்பேன். என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் தூங்குறேன் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. துணி எவ்வளோ வேணாலும் துவைச்சிருவேன். ஆனால் மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே மடித்தாலும் எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காலையில் கூட 8:30க்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா 8 மணிக்கு தான் எந்திரிச்சு இட்லி மட்டுமே வச்சு லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்து டிஃபனுக்கும் சமாளிச்சிட்டேன். ஈவினிங்காவது சரி பண்ணலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து என் கிச்சனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கன்றாவே இருக்குன்னு. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். பாத்திரங்கள் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. காலையில் சமைக்கவும் இல்லை. இட்லி அவிச்சதோட சரி, சாப்பாடு எதுவுமே செய்யலை. ஹஸ்பண்டுமே நேற்று இருந்த பழைய சாதத்தை வச்சு சமாளிச்சிட்டாங்க. பையன் வந்ததும் அதையே கொடுத்துக்கிட்டாங்களாம். காலையில் எனக்கு டிஃபனுக்கு வந்து வெளியிலேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து கிட்டேருந்து பேசிகிட்டே இருந்தாங்க. நான் பேசிகிட்டே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மத்தியானம் எதுவும் செய்யாத நைட்டு ஒரு வேளைக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு புடலங்காய் இருந்துச்சு. புடலங்காவும் சிறுபருப்பும் போட்டு ஒரு பருப்பு கூட்டு அல்லது தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு மாதிரி ஊற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபிஷ் இருந்துச்சு. அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி 2 புடலங்காய் இருந்ததை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து நான் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை எடுத்து கொடுத்துட்டேன். சின்ன குக்கரில் வந்து புடலங்காய், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், மஞ்சத்தூள், பூண்டு, சின்ன வெங்காயம், சிறுபருப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். சைட் பை சைடு அந்த வேலையும் நடந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு சேர்ந்துருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சிங்க் நிறைஞ்சு இப்படி வெளியில் பாத்திரம் கிடந்தா சுத்தமாக பிடிக்காது. ஒரு மாதிரி அந்த சிங்க்கு க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் எப்போவுமே அது க்ளீனாக இருக்காது. நம்ம கழுவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் நகர்ந்தா கூட அடுத்தது ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் சிங்க்கில் விழுந்துடும். யாரை கேட்டாலும் பாத்திரம் கழுவுற வேலை பெரிய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படி தோணாது. ஏன்னா இப்போ நம்ம பாத்திரத்தை போட்டுட்டா இப்போ கழுவுனாலும் நம்ம தான் கழுவணும், இல்லை அப்புறம் கழுவுனாலும் நம்ம தான் கழுவணும். எப்படினாலும் நம்ம தானே கழுவணும். அதனால் நம்மளே கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு கையோட அந்த பாத்திரத்தை கழுவி முடிச்சிடுவேன். நான் குழந்தைங்களோட குட்டி குட்டி துணியெல்லாம் இப்படி கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு, கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூர போடுவேன். இப்போ கூட நான் துடைச்சிட்டு இருக்க துணி வந்து என் குட்டி பையனோட சின்ன நிக்கர் மாதிரி உள்ளதான். நிக்கர் மீன்ஸ் ட்ரௌசர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். சைட் பை சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு சைடை மட்டும். எனக்கு அந்த க்ளீனாக இருக்கிறத பார்த்தாலே ஓரளவுக்கு அப்பாடி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். நான் எங்கேயாவது வெளியூர் போனாலுமே ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டில் இருக்காங்கன்னா நான் சொல்லிட்டு போவேன், எப்பா என்ன ஆனாலும் சரி என்னோடய கிச்சன் மட்டும் க்ளீனாக இருந்தால் போதும் அப்படின்னு. அந்த சைடு உள்ளது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? வழக்கம் போல் சுகர் கூடிருச்சு. என்ன ஆச்சுன்னா, நம்ம எந்திரிச்சு இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஸ்லைட்டாக ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்கும். அப்படியே கீழே விழ போகிற மாதிரியே இருக்கும். 2, 3 நாளாக போகலாம் 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 ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பட்டு நேற்று வந்து ஹஸ்பண்ட் விடலை. கண்டிப்பாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட்டும் எழுதி கொடுத்தாங்க. நீங்கள் போடுற டேப்லெட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது போட்டிங்க அப்படின்னா சுகர் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இனிப்பெல்லாம் சாப்பிடாமல் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. டேப்லெட் கொடுக்குற இருக்க அண்ணாவுமே அப்படி தான் சொன்னாங்க, சின்ன பொண்ணுமா நீ சுகர்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு செஞ்சுருவாங்க. சில டைம் வந்து அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா செய்ய மாட்டாங்க. நான் டேப்லெட் போட்டதுனாலையோ என்னவோ எனக்கு நல்ல தூக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் காலையில் எனக்கு ஒரு வெளி வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வந்து டேப்லெட் போட்டுட்டு அப்படியே படுத்தவ தான் எந்திக்கிறதுக்கு ஒரு 5:30 மேலே ஆயிடுச்சு. சரி எந்திரிச்சு தான் இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் உங்கள் குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைட் பை சைடு எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். அதோட நம்ம பருப்பு வச்சுருந்தோம்ல அதுவுமே வெந்துருச்சு. அப்புறம் இந்த சின்ன குக்கர் பற்றி உங்ககிட்ட சொல்லணும். இந்த குக்கர் வந்து மூடியெல்லாம் இல்லாமல் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. மூடி மீன்ஸ் மூடிய கைப்பிடியெல்லாம் கிடையாது, டேமேஜ் ஆகி தான் இருக்குது. பட் ரொம்ப நல்லாவே உழைக்குது.
ரிப்பேருமே இல்ல. நான் வந்து சாம்பார் வைக்கிறது, இந்த மாதிரி பருப்பு வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, அத வேக வைக்கிறது எல்லாத்தையுமே இந்த குக்கர்ல தான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தேங்காய், மஞ்சத்தூள், சீரகம், பூண்டு, அதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாலாம் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கர பத்தி எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, குக்கர குடுத்துட்டு வேற வாங்கலாம் அப்படின்னு. எனக்கு அதில டேமேஜே இல்ல, நல்லா உழைக்குது அப்படின்ற பட்சத்துக்கு எனக்கு அத வேஸ்ட் பண்ணவோ, இல்ல தூர போடவோ, இல்ல குடுத்துட்டு மாத்துறதுக்கோ மனசே இல்ல. கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இடிகள் இருக்குல்ல, அதை வச்சு இடித்து இது பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அந்த குக்கரில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களில் ரொம்ப நல்லா இருந்து மாற்றின பொருட்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் என்ன மாதிரி மாற்ற மாட்டீங்க, அது ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் மாற்றுவீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிச்சனில் விரிச்சிருக்கேன்ல இந்த பெட்ஷீட் தான் இது, கம்பெனின்னு கூட சொல்லலாம். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபான்னு வாங்கினேன். என்னென்னா நம்ம மிக்ஸி பக்கத்தில் ஒரு சின்ன அண்டா மாதிரி தெரியுதுல்ல, அதில் ஒரு பெரிய பேர்லர் இருந்துச்சு. முன்னாடி பழைய வீடியோலலாம் பார்த்தா தெரியும், பேர்லர் லைட்டாக ஓட்டை, அதனால் வெளியில் தூக்கி வச்சாச்சு. இப்போ அங்கேருந்து தண்ணி எடுத்து தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது தண்ணி ரொம்ப கொட்டும் தரையில். அப்படி கொட்டுனா நச நசன்னு ஆயிரும். வெள்ளை தரை அப்படின்றதுனால சீக்கிரமாக அழுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த பெட்ஷீட் வாங்கி விரிக்க ஆரம்பித்தேன். விரிச்சதுலேருந்தே அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது. கிச்சனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அந்த மாதிரி கிடைக்குமான்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலத்தில் அதாவது மழை பெய்யும்ல அந்த டயத்தில் இங்கே வந்து பெட்ஷீட் விற்க வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். எந்த விதமான கடைகள்லையும் வாங்கலை. இன்றைக்கி என்ன மீன் பொரிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் கடலுக்கு போயிட்டு சனிக்கிழமை வரும்போது பாறை மீன் கொண்டு வந்திருந்தாங்க. தலை இல்லாமல் கொஞ்சம் துண்டு மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. அதை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். துண்டு மீன் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், அப்புறமா சிக்கன் மசாலா, நம்ம கலந்த மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து விரசி கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி விரச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் உள்ள விசிலும் செட்டில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இடிகள் வச்சு தட்டி தாங்க எடுப்பேன், நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி. தட்டி ஓப்பன் பண்ணிடுவேன் எப்படியாவது. ஆனால் சூடோட ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி விட்டோன்னா குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்து நல்லா கொதி வர விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான பொடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். இதோட நல்ல காரசாரமாக ஏதாவது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை, இல்லை மீனில் வந்து இந்த தேங்காய் ஊற்றாமல் புளி மிளகு மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி துவையல் ஏதாவது அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் காரசாரமாக. இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் பருப்பு கூட்டு செய்யும்போது ஏதாவது காய்கறி போட்டு செய்வீங்களா, இல்லை ப்ளைனாக பருப்பு மட்டும் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக புளியும் கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளி இந்த ஸ்டேஜில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லைனா நம்ம அரைச்சோம்ல மசாலா, தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த டைமில் கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் என் சேனலுக்கு வர பேட் கமெண்ட்டை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான கமெண்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும் தான் வந்திருக்கு. அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. எதுக்கு அவ்வளோ மோசமாக பேட் கமெண்ட் போட்டார்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் அவர் போட்டிருந்தாரு. எதுக்காக அப்படி போட்டிருந்தாருன்னு தெரில. ஒருவேளை அவரோட ஒய்ஃப் அப்படி தான் நினைக்கிறாரு போல். பட் அப்படி இல்லை. எனக்கு வந்து பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா நான் அதை பற்றி ஃபீல் பண்ணுறதே கிடையாது. நம்ம சோஷியல் மீடியான்னு வந்துட்டோம், என்ன எதுனாலும் ஏற்றுக்க வேண்டியதான். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். யாராவது பேட் கமெண்ட் பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க வேலை வெட்டி இல்லாமல் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு ப்ளஸ் தான். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதான். நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் பலாப்பழம் வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு. அதை முழுசாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. பலாப்பழையோட அந்த கொட்டை இருக்குல்ல, அதுவுமே அவிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையுமே உப்பு போட்டு வேக வைக்கிறதுக்கே எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து கரண்ட் அடுப்பில் தான் வேக வைக்கணும். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சதுமே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இப்போ ஹாலை மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுருங்க அப்படின்னு. சரிம்மா நான் செஞ்சிடறேன் அப்படின்ட்டாங்க. நான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன், லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஹஸ்பண்ட் தான் டீ எல்லாம் போட்டு வந்து என்னை எழுப்புனாங்க. டீ குடிச்சிட்டு எந்திரிச்சு கொஞ்சம் தெம்பாக வேலை பாருமா அப்படின்ட்டு. இங்கே வந்து பலாப்பழ கொட்டையும் அவிய வச்சுட்டேன், உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் புதுசாக யாராவது யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த பேட் கமெண்ட் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிறேன். இது வந்து எண்ணெய் என்னடா கலர் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஃபிஷ் ஃப்ரை பண்ண எண்ணெய். ஒரு தடவை யூஸ் பண்ணால் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அதிலே தாளிப்புக்கு யூஸ் பண்ணிப்பேன் வேஸ்ட் பண்ணாமல். கடுகு, பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணி
பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கார மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். நான் பெருங்காய பொடி இப்போ சேர்த்துக்கிட்டேன். கார மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை அப்படியே அந்த பருப்பில் கொட்டி கலந்து விட்டுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் பேசுகிறவங்க கூட முகம் தெரியாதவங்க தான். சரி, நம்மளை பற்றி ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்களே நம்ம பற்றி பேசும்போது ஒரு மாதிரி ரொம்ப 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 கஷ்டமாக தாங்க இருக்கும். நானும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன வேணாலும் பேசிட்டு போங்கடா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்ககிட்ட வந்து நான் அதை பற்றி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே நான் டயர்ட் ஆகிடுவேன். நீங்கள் என்ன வேணாலும் என்னை பற்றி யோசிச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் என்னை பற்றி. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை நம்பினாலே போதும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நான் வந்துட்டேன். கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஹாலுமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வெளி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைனாலும், நான் நல்லா இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதையே ஒரு மாதிரி பெரிய விஷயமா பார்ப்பாங்க. "என்ன நீ இந்த வேலைலாம் நீ பார்க்குற?" அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. என் ஒய்ஃபுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துப்பாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஷிஃபான் விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச்சாக வீட்டில் வந்து ஊதுபத்தி தான் கொளுத்தி வைக்க போகிறேன். இது வந்து வேறு எதுக்காகவும் இல்லைங்க. வீடு வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் இது பண்ணுறேன். மாமியார் படத்தில் 2ம், அடுத்ததாக நம்ம இருக்கிற ரூம் வந்து குழந்தைங்க பெட்டில் யூரின் போகிறனால ஒரு மாதிரி ஸ்மெல்லாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இந்த ஊதுபத்தி ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that?